வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோல ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படமாக எடுக்கப்பட்ட வேம்பு திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறது அந்த ரிவ்யூல பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த ஜென்ரேஷன்லையுமே சில கிராமங்கள்ல இருக்கக்கூடிய சில பெண்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல காமிச்சிருக்கிறாங்க. அதுல முக்கியமான வேம்பு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் பண்ணிருக்கக்கூடிய ஹீரோயினுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அவங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு கனவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிலம்பம்ல வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் போய் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நடுவில் அவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமும் அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு சில பிரச்சனைகள் வருது. அதை அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த சுச்சுவேஷன் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும்தான் இந்த படத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த படத்துல ஒரு ஆர்ட் ஒர்க்கா பார்க்கும்போது ஸோ அந்த கிராமங்கள், கிராமத்துல இருக்கக்கூடிய வீடு இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. சில விஷயங்களை டைலாக்ஸ் மூலமாகவும் கன்வே பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தா குளிக்கணும் தீட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கன்வே பண்ணுவாங்க. அப்ப கேமராவும் அங்கே தானே சார் போயிட்டு வந்திருக்குன்னு சொல்லி அந்த சின்ன பையன் கிண்டல் பண்ணுவான் பாருங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன நக்கல் நயாண்டிலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலா பார்க்கும்போது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான். நிறைய படங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்போம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்ல நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பெருசாக ஹை மூமெண்ட்ஸ் இல்லாத ஒரு படமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால உங்களுக்கு எப்படி அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ட்ரை பண்ணி பாருங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நீட்டாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் நல்லா இருக்கு. முக்கியமாக சொன்னல அந்த ஆர்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு இந்த கிராமங்களை எப்படி கவர் பண்ண முடியுமோ அதை அழகாகவே கவர் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக ஒரு ஆவரேஜான ட்ராமாவாக கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ட்ரை பண்ணலாம்.